இங்கே அப்சலோம் என்கிறவன் தாவீதனுடைய மகன், அகித்தோப்பேல் என்கிறவன் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன், தாவீதிற்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். அதன் வேதத்துல இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்ப்போமேயானால், இவனுடைய ஆலோசனை தேவனே நேரடியாக ஒரு மனுஷனுக்கு இந்த சிச்சுவேஷன்ல இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கும். அவ்வளவு நல்ல ஆலோசனைக்காரன் தான் இந்த அகித்தோப்பேல். ஆனால் தன்னுடைய மகன் தாவீதிற்கு விரோதமாய் எழும்பி அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுது இந்த அகித்தோப்பேல் அவனோடு போய் சேர்ந்து அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். நல்ல ஆலோசனை, சரியான ஆலோசனை. இந்த அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனையை மட்டும் இவன் கேட்டிருப்பானேயானால் தாவீது அன்று அவ்வளவுதான், மரித்தே போய் விடுவான். ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தம் பண்ணினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படி சுற்றி இருக்கிற நிறைய பேர் சில நேரங்களிலே தவறான ஆலோசனைகளை கொடுத்து நம்மளை பிரிப்பதற்கும் அழிப்பதற்கும் முயற்சி எடுப்பார்கள். உங்களை சுற்றி நிற்க வைத்து இவனை விழத்தள்ளுவது எப்படி, இந்த வேலையை விட்டு துரத்துவது எப்படி, இந்த தெருவை விட்டு துரத்துவது எப்படி, எப்படி நஷ்டத்தை கொண்டு வரலாம் என்று ஆலோசனை சொல்லுகிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த ஆலோசனையை, அகித்தோப்பேலின் ஆலோசனையை அதம் பண்ணின கர்த்தர் உங்கள் ஆலோசனையை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆலோசனையை அதம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.